அல் குவாரிசிமி என்ற ஒரு முஸ்லிம் தான் அந்த கணிதத்தை கண்டுபிடித்தார். அந்த அல் குவாரிசிமி என்ற அவருடைய பெயரை தான் எப்படி வெள்ளைக்காரர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தவுடனே தரங்கம்பாடியை டிராங்கியூபார் என்று மாற்றினார்களோ, பரங்கிப்பேட்டையை போர்ட்டோனோவோ என்று மாற்றினார்களோ, அதே போல அல் குவாரிசிமியை அல்காரிதம் என்று மாற்றினார்கள். இப்படி அறிவியலினுடைய உச்சாணி கொம்பிலே வாழ்ந்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். இன்று எப்படி மாணவர்கள் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே படிக்க வேண்டும், மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியிலே படிக்க வேண்டும், ஆக்ஸ்போர்டில் படிக்க வேண்டும், கேம்பிரிட்ஜில் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கின்றார்களோ, அதே போன்ற ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுவதும் வாழ்ந்த மாணவர்கள் ஸ்பெயினுக்கு செல்ல வேண்டும், கார்டோவா பல்கலைக்கழகத்திலே படிக்க வேண்டும், கிரானடா பல்கலைக்கழகத்திலே படிக்க வேண்டும், பக்தாத் பல்கலைக்கழகத்திலே படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் ஆட்சி செய்த, முஸ்லிம்களுடைய நிர்வாகத்தில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்கு ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த அடிப்படையிலே முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலையோடு ஒப்பிட்டும் பார்க்கும்போது இன்று இந்த சமுதாயம் நிச்சயமாக கல்வியிலே மேம்பட்டு வருகின்றது. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக வாழச்சேரியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிக இல்லை. அதனால் தான் என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்தேன். இதுபோல ஒரு கல்யாண மண்டபமாக ஆரம்பித்து மறைந்த கல்வி செம்மல் ஓஎம் தாவூத் அவர்கள் இதை ஒரு சிறந்த பள்ளிக்கூடமாக உருவாக்கி இருக்கின்றார். இது உயர்நிலை பள்ளியாக நின்றுவிடாமல் அதை மேல்நிலை பள்ளியாக நாங்கள் தரம் உயர்த்த வேண்டும் என்ற விருப்பத்தை, எண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள். அதுபோன்று இன்னும் பல கல்வியிலே பல சாதனைகளை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துபவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் நிறைவு செய்ய வேண்டும் என்று, பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏராளமான பெற்றோர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். அதுவும் கண்ணியத்து தாய்மார்கள் ஏராளமாக இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை நிச்சயமாக தரமான ஒரு கல்வியை இந்த பள்ளிக்கூடம் தரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் உங்க பிள்ளைங்க இந்த பள்ளிக்கூடத்தில் நாள் ஒன்றுக்கு ஒரு 5 மணி நேரம் அல்ல 6 மணி நேரம், அதிகபட்சமா போன 7 மணி நேரம் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. 24 மணி நேரத்தில் ஏறத்தாழ 17-18 மணி நேரம் உங்களுடன் தான் இருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் எப்படி வளர்கின்றார்கள், எப்படி உருவாகின்றார்கள் என்பதை கண்காணிக்கக்கூடிய முழு பொறுப்பும் நிச்சயமாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர் முழு கவனத்துடனும் அக்கறையுடனும் கடமை உணர்வுடனும் செயல்படுகின்றார்களா என்பதை பார்க்கும்போது வேதனையான பதில்கள் தான் வருகின்றது. பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புணர்வுகளை மறந்தவர்களாக, தங்களுடைய கடமையை மறந்தவர்களாக செயல்படுவதின் காரணமாக இன்று வளரக்கூடிய தலைமுறையினர் ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு, சமுதாய கட்டுக்கோப்பை ஒடிக்கக்கூடிய நொடிக்கக்கூடிய செயலிலே ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இப்படி நான் சொல்லும்போது முஸ்லிம் பெற்றோர்களை பார்த்து மட்டும் பேசவில்லை, ஒட்டுமொத்தமாக நம்முடைய அனைத்து சமுதாய மக்களையும் பார்த்து பேசுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு தந்தை தன் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை விட
சிறந்ததாக வேறு எதையும் விட்டு செல்வது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதேபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், குழந்தை 7 வயது எட்டும் போது தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதை அடைந்ததும் தொழுகையை தவறவிட்டால் அடியுங்கள், மேலும் படுக்கையை தனித்து அமையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்படி குழந்தைகளை நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக வளர்க்கக்கூடிய கடமை நிச்சயமாக பெற்றோருக்கு இருக்கின்றது. அது தாய்மார்களுக்கு மட்டும் என்று நான் சொல்லவில்லை. பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தந்தைக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது, தாய்மார்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் அருமை பெற்றோர்களே, இன்று வீட்டிற்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஷைத்தானுக்கு, a great shaitan, ஒரு மிகப்பெரிய ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டவர்களாக இன்றைய நவநாகரிக பெற்றோர்கள் வாழ்ந்து வருவதை யாரும் மறுக்க முடியாது. எதை ஷைத்தான் என்று சொல்கின்றேன் என்று கேட்டால், நிச்சயமாக இடியட் பாக்ஸ் என்று ஆங்கிலத்திலே அழகாக பெயர் வைத்திருக்கின்றார்கள். தொலைக்காட்சி தான் மிகப்பெரிய ஷைத்தானாக நம்முடைய வீடுகளிலே அமைந்திருக்கின்றது. நான் சொல்வது மிக வேதனையோடு சொல்கின்றேன், ஆதாரங்களோடு சொல்கின்றேன், நேரம் குறைவாக இருப்பதினால் சுருக்கமாக சொல்கின்றேன். இன்றைய நவீன மருத்துவ ஆய்வு, அதுவும் குறிப்பாக பீடியாட்ரிக் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய குழந்தை மருத்துவ ஆய்வு மிக வேதனையான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது. தாயினுடைய கருவறையிலே குழந்தைகள் வளரக்கூடிய காலகட்டத்திலும் கூட அந்த தாய் என்ன பேசுகின்றார், என்ன பார்க்கின்றார் போன்றவையெல்லாம் கருவறையிலே வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைக்கும் அதை பாதிப்பை அளிக்கின்றது என்று நவீன மருத்துவ கண்டுபிடிப்பு கூறுகின்றது. குழந்தையை பெற்றெடுத்தாச்சு, பெற்றெடுத்த அந்த பச்சிளம் பிள்ளையை வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றோம்? வீட்டில் தொலைக்காட்சி பொட்டிக்கு முன்னாடி, அதுவும் குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 10-12 மணி நேரமாவது தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்கார்றாங்க. ஓய்வாக இருக்கும் போதும் தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்கார்றாங்க, சமயக்கட்டில் இருக்கும் போதும் தொலைக்காட்சிக்கு உட்கார்றாங்க, சாப்பிடும் போதும் கூட அந்த ஷைத்தானில் இருந்து விடுபட்டதாக இல்லை. பச்சிலம் பிள்ளையை கையில வச்சுக்கிட்டு தொலைக்காட்சியை பார்க்கிறது. இவங்க மட்டும் பார்ப்பதாக நினைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அந்த பச்சிலம் குழந்தைக்கும் கண்கள் இருக்கின்றது. அந்த குழந்தையும் அந்த காட்சிகளை பார்க்கின்றது. பார்த்தா என்ன, அதுக்குதான் ஒன்னும் சிந்திக்கக்கூடிய வயசு வரலையே, நன்மை எது தீமை எது என்பதை பிரித்தறியக்கூடிய வயசு இல்லையே, இதனால என்ன பாதிப்பு என்று கேட்கின்றீர்களா? 3 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் தொலைக்காட்சியை பார்க்கும் போது அந்த தொலைக்காட்சி அவர்களுடைய